நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள உளிக்கல் பேரூராட்சியில் செயல் அலுவலர் மாதாந்திர கூட்டத்திற்கு வராததால் அதிமுக கவுன்சிலர் அலுவலக வாசலில் உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் செயல் அலுவலர் பெண் கவுன்சிலரை இழிவாக பேசியதாகவும் அதனால் பேரூராட்சி செயல் அலுவலர் செந்தில்குமரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் அதிமுக கவுன்சிலர் பாஸ்கரன் என்பவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செந்தில்குமார் அவர்கள் பேரூராட்சிக்கு வர்றதே கிடையாது. எப்ப கேட்டாலும் அந்த ஏடி ஆபீஸ் மீட்டிங் அதுன்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் கூட மீட்டிங் வந்து ஆபீஸ்ல வந்து அட்டென்ட் பண்றது இல்ல. அது இல்லாம இவரு இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற பெரும்பாலான கவுன்சிலர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கவுன்சிலர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. இவர் அவங்க கிட்ட எல்லாம் ஒரு மரியாதை குறைவா தான் நடந்துக்கிறாரு. ஒரு பிரச்சனையை பேச வந்தோம்னா ஒரு பெண் கவுன்சிலர் போன வாரம் வர்றாங்க, அவங்க கிட்ட வந்து சார் உங்களை தான் பாக்கறதுக்கு வர்றேன்னு சொன்னா இவர் அப்படியே ஒரு ரவுண்டு டேர்ன் அடிச்சு ரவுண்டு சுத்தி காட்டிட்டு என்னமா பாத்துட்டீங்களா அழகா இருக்கிறான்னு கேக்குறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட கவுன்சிலர்கிட்ட இவ்வளவு அவமரியாதையா நடக்கிறாரு. அதே மாதிரி ஒரு பிரச்சனைகளை மக்கள்கிட்ட வந்து கவுன்சிலருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு சார், என் வார்டில் எனக்கு தெரியாமையே ஒரு பில்லை போட்டீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ யாரும் அதெல்லாம் கேட்கறதுன்னு சொல்லி ரொம்ப வா போங்கிற ஒரு மரியாதையா இல்லாம பேசுறாரு இவரு. இது பத்தி நாங்க பேரூராட்சியினுடைய இணை இயக்குநர்கிட்டையும் உதவி இயக்குநர்கிட்டையும் நாங்க தகவல் தெரிவிக்கிறோம். ஆனா இதை பத்தி யாருமே தொடர்ச்சியா சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இம்மிடியட்டா இவரை வந்து ஒரு பணி நீக்கமோ இல்ல தற்காலிக இடை நீக்கமோ செஞ்சு இவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இது மூலமா நான் கேட்டுக்கிறேன். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பண்ருட்டி அருகே உள்ள பூங்குளம் கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் ஊரை நகராட்சியோடு இணைக்க வேண்டாம் என மனு அளித்தனர். 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியலூரில் 201 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கிராம சபை கூட்டம் நடத்த மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டம் தத்தனூர் கிராம ஊராட்சியில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் தொடர் ஊழல் குற்றச்சாட்டால் கிராம சபை கூட்டம் நடைபெறாமல் சலசலப்புடன் ஒத்திவைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பழைய பேருந்து நிலையம் முன்பு பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு சங்கரன்கோவில் போக்குவரத்து பெண் காவலர் கிருஷ்ணவேணி தலைமையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு முறைகள், போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆம்பூர் அடுத்த சாணாங்குப்பம் கண்ணதாசன் நகர் பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் கண்ணதாசன் நகர் பகுதியில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர் சாணாங்குப்பம் கண்ணதாசன் நகர் பகுதியிலிருந்து பொதுமக்கள் சார்பாக மனு கொடுக்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கோம். ஏன் சந்திக்க வந்திருக்கிறோம்னா, இன்று வந்து அந்த பகுதியில் வந்து டவர் அமைக்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் வந்து பலன் ஒன்றாங்க. அதை எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். தடுத்து நிறுத்தி திருப்பி வந்து வேலை ஆரம்பிக்க போனாங்க. நான் ஏன் மறுபடியும் தடுத்து நிறுத்தி வேலை செய்ய போறேன் என்று கேட்டான். நாசகரமான திட்டங்களை ஏன் இது மாதிரி செய்யறதுன்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி தரார் என்று எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதை நான் கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க இன்னும் மக்கள் சார்பாக பொதுமக்கள் யாரும் சேர்ந்து வந்து மனு கொடுத்துருக்கோம். இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த திட்டம் வந்தால் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், வயசானவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். கதிர்வீச்சுனால இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அடிப்படை வசதி மக்களோட காவாரோடு சம்பந்தப்பட்டதை நீங்கள் வந்து முன்னணி செஞ்சு கொடுப்பேன் என்று எதிர்பார்த்து அதுக்கும் சேர்த்து மனு கொடுத்துருக்கோம். நன்றி. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வருக்கூராம்பட்டி ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து அக்கிராம பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மேலும் இதனால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் பணிபுரிய வாய்ப்பு இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி பெண்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். சார், நாங்கள் வருக்கூராம்பட்டி பஞ்சாயத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்தை வந்து பேரூராட்சியாக மாற்றுறதுக்காக எல்லாம் மாற்றிட்டாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் விளக்கம் தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாளாக வரல. இன்னைக்கு கலெக்டர் அம்மாவை பார்த்து மனு தந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து பேரூராட்சியாக மாற்றக்கூடாது. பேரூராட்சியாக மாற்றினா எங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது. எங்களுக்கு தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு எந்த ஒரு சலுகை வராதுங்கிற இதில் போய் நாங்கள் நிற்கிறோம். எல்லாமே நாங்கள் வந்து ஏழைப்பட்ட ஜனங்க தான். மொத்தம் மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1000-2000 உள்ளதான் வீடுங்கள் இருக்குது. எங்களுக்கு பேரூராட்சி மாற்றிட்டா எங்களுக்கு ரொம்ப சிரமம். எங்களுக்கு பேரூராட்சி வேண்டாம், ஊராட்சி வேண்டாங்க. எங்கள் பஞ்சாயத்து வருக்கூராம்பட்டி பஞ்சாயத்தாகவே இருக்கணுங்க.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சீம்ஸ் பூங்காவில் கோடை சீசன் பழ கண்காட்சியை முன்னிட்டு 5 லட்சம் விதைகள் மற்றும் நாற்றுகள் நடவும் பணி துவங்கியது. கண்காட்சியை காண உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை புரியும் நிலையில் சீம்ஸ் பூங்காவில் பல்வேறு வகையான மலர்களும் 130 வகையான நாற்றுகளும் 35க்கும் மேற்பட்ட மலர் விதைகளும் தற்போது நடவு செய்யும் பணிகள் துவங்கியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்கம் மற்றும் விருதை விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை விருத்தாச்சலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி துவக்கி வைத்த நிலையில் சாலை பாதுகாப்பு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை தலைமை செயலகத்தில் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற சிறந்த அலங்கார ஊர்திகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பரிசு வழங்கி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டினார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பள்ளி மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் கையில் வெற்றி கோப்பை பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி என உற்சாகமாக தெரிவித்தனர். வணக்கம், நான் தர்ஷினி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன். நேற்று நடந்த குடியரசு தின விழாவில் எங்களோட பள்ளி நடனம் ஆடி இருந்தாங்க. நிறைய வருஷம் ஆடிந்து இந்த வருஷம் எல்லா வருஷமும் எங்களுக்கு பரிசு கிடைச்சது. இந்த வருஷம் எங்களுக்கு 3ஆம் பரிசு கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அரசு பள்ளி சார்பாக நாங்க பங்கேற்றது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கு உதவியா இருந்த எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல முதல்வர் ஐயா கையால இந்த பரிசு வாங்கினது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 60 வயதுக்கு மேற்பட்டோர் 65 பேர் பங்கேற்று குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர். அதில் 24 பேர் வெற்றி பெற்று 7 தங்கப் பதக்கங்கள் மற்றும் வெள்ளிப் பதக்கம், வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இதனை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வெற்றி பெற்றவர்களை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற எருதாட்ட திடலில் மதுபோதையில் சிலர் தகராறு செய்த நிலையில் அவர்களை தட்டி கேட்டபோது ஒரு கும்பல் வீடு புகுந்து பெண்கள், ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்டோரை தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் எருதாட்ட அனுமதியை ரத்து செய்த போலீசார் எருதாட்டத்தை நிறுத்தி அனைவரையும் அனுப்பி வைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எருதாட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் இவங்களை பிடிச்சி மிரட்டினாங்க. என்ன வேலை இந்த சைடு உங்களுக்கு, இந்த டைம் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாமியார் வீடு அங்கதான் இருக்கு, அதை தாண்டி தான் போய் ஆகணும். இவங்க எல்லாம் மிரட்டவும் எங்க வீட்டுக்காரர் வளைஞ்சு வந்துட்டாரு. வளைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 20-30 பேர் இருக்கும். யாரு என்னெல்லாம் சரியா தெரியல. ஒரு 5 பேர் மட்டும் தெரியுது. மீதி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க எங்களை அவரை வெளியில வர சொல்லி கெட்ட வார்த்தையில பேசினாங்க. பேசிட்டு உள்ள இருக்கும்போது என்ன அடிச்சிட்டாங்க. என்ன அடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வெளியே வந்ததும் அவரையும் பிடிச்சி எல்லாம் சேர்ந்து அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. அப்புறம் எங்க மச்சாண்டார் ஒருத்தர் அவரு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நாகை CBCL நிறுவனம் ஆந்திரா மாநிலத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்படுவதால் ஒன்றிய அரசை கண்டித்து கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுவன விரிவாக்கத்திற்கு நிலத்தை வழங்கிய விவசாயிகளுக்கு CBCL நிறுவனம் இதுவரை மறுவாழ்வு, மீள்குடி அமர்வு தொகை, இழப்பீட்டுத் தொகை வழங்காதது உள்ளிட்டவைகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வடமலாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் திருவேங்கை வாசல் ஊராட்சிக்குட்பட்ட வார்டுகளை மாநகராட்சியோடு இணைக்கப்படுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். கரூர் மாவட்டம் புலியூர் தேர்வுநிலை பேரூராட்சி தலைவர் புவனேஸ்வரி எந்த ஒரு பணியும் செய்யாமல் அலுவலகம் வராமலும் பேரூராட்சியில் குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டதால் புவனேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் புவனேஸ்வரி அவர்கள் புலியூர் பேரூராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்றுவதே இல்லை. அவர் அரவக்குறிச்சியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் டீச்சராக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அலுவலகத்துக்கே வர்றதில்லை. மக்கள் கோரிக்கை எதுவுமே செவி சாய்க்கிறதில்ல, வாங்கி செய்கிறதில்ல. இதன் அடிப்படையில் நாங்கள் அணுகி கேட்டோம்னா எங்கள் மேலே PCR கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ தான் கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் மேலே PCR கேஸ் கொடுத்து அதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இப்போ நாங்கள் கடந்த மாதம்
அமராவதி ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடிநீர் பாதிப்பு எங்களுக்கு காவேரி குடிநீர் பாதிப்பு முற்றிலும் சேதம் அடைஞ்சது. அதை சரி செய்யாமல் 1.5 மாதமாக இழுத்தடிச்சு நான் போராட்டம் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பிஜேபி சார்பாக போராட்டம் அறிவித்தோம். திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் அருகே உள்ள உதயம் நகர் பகுதியில் கபால காளியம்மன் ருத்ரபீடம் என்ற பெயரில் சிலர் கோவில் அமைத்து மர்மமான நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் உடனடியாக கோவிலில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஸ்ரீ கபாலி காளியம்மன் ருத்ரபீடம் என்ற ஒரு அமைப்பில் ஒரு இந்துத்துவ அமைப்பின் சார்பா எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம ஒரு சைட் மனை, அது வந்து ஒரு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சைட்ல எந்த ஒரு அனுமதி இல்லாம அவர்களாக வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து கட்டிடங்களை கட்டி ஒரு மர்மமான ஒரு செயல்களை ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அந்த மக்கள் வந்து அச்சுறுத்துறாங்க. தொடர்ச்சியாக வந்து அங்க பில்லி சூனியம் செய்வது அது போன்ற மூட நம்பிக்கை செயல்பாடுகள் வந்து அங்க செயல்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் வந்து அச்சுறுத்துறாங்க. மேலும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனைதாரர்களை வந்து குறைஞ்ச விலைக்கு இந்த இடத்தை வித்துட்டு போயிருங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவர் வந்து மணிகண்டன் என்பவர் வந்து அங்க ஒரே ஒரு வீடு தான் அங்க இருக்கு. அவரை வந்து தொடர்ச்சியா கொலை மருத்துவ விடுவதும் அவர் வீட்டுல வளர்த்தி கொண்டிருந்த அந்த நாய் போன்ற விலங்குகளை வந்து விஷம் வச்சு கொள்றதுமான ஒரு அமானுஷ்யமான செயல்களை தொடர்ச்சியா அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா வந்து அந்த மக்கள் மிகவும் அச்சுறுத்தல்ல இருக்காங்க. கடலூர் அருகே உள்ள எம்புதூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவை கடந்த ஓராண்டாக அளந்து தராமல் அதிகாரிகள் சுணக்கம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மனைப்பட்டாவினை அரசிடமே ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு நிலவியது. 2 வாரங்களுக்குள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் திருப்பி சென்றனர். மதுரை மேற்கு வட்டம் ஏர்குடி அச்சம்பத்து கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மிகவும் பின்தங்கிய நிலையில் கிராம மக்கள் இருப்பதால் கிராமங்களை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட அப்பகுதி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் புகார் மனு அளித்தனர். வந்து மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாதுன்னு ஒரு மனு கொடுத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். இதனால எங்களுக்கு என்ன பாதிப்படையும்னா விவசாயம் பாதிக்கும் சுத்தமா. அதுபோக 100 நாள் வேலையை நம்பி கிட்டத்தட்ட 350 குடும்பம் வந்து சுழற்சி முறையில் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான். இதை வந்து எங்கள் மாநகராட்சியில் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். மேலே பரிசீலனை பண்ணி மாவட்ட ஆட்சியத்தில் நல்ல முடிவு எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க சார். வளர்ச்சி வேணாம் சார். எங்களுக்கு கிராமம் வந்து விவசாயம் நம்பி தான் சார் எங்கள் கிராமமே இருக்கு. இந்த கிராம மாநகராட்சி ஆச்சுன்னா பிளாட் போட்டு அது விவசாயத்தை பாதிச்சு சார். திருப்பூரில் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்தும் அவதூறு பேசியும் மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் சமூக வலைதளங்களில் வேலூர் இப்ராஹிம் பேசி வருவதாக வேலூர் இப்ராஹிமை கைது செய்ய கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசியில் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் பலத்த காயமடைந்த தாய் மற்றும் 2 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றும் நோக்கில் ராஜபாளையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண நேரங்களில் 4 சக்கர வாகனத்தில் செல்வோர் ராஜபாளையத்தை கடக்க 25 நிமிடங்கள் ஆகும் நிலையில் 6 நிமிடங்களுக்குள் கடந்து பாதுகாப்புடன் வழியனுப்பி வைத்த ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் எதிரே கூடுதல் சார்பு நீதிமன்றங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து செஞ்சி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி வட்டாட்சியர் ஏழுமலை மற்றும் காவல்துறையினர் வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டத்தை கைவிட்டனர். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை சுற்றி சுகாதாரமற்ற முறையில் தேங்கியுள்ள கழிவு நீரையும் குப்பைகளையும் சுத்தம் செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்பதால் மிகுந்த வேதனையில் உள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து விழிப்புணர்வு வாகன பேரணியில் ஈடுபட்டனர். இந்த இருசக்கர வாகன பேரணியை உசிலம்பட்டி வட்டார போக்குவரத்து வாகன ஆய்வாளர் சுகந்தி, உசிலம்பட்டி காவல் ஆய்வாளர்கள் அருள்சேகர், சுப்புலட்சுமி இணைந்து துவக்கி வைத்தனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த போக்கஸ் எஜுமேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் கோவையை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிறுவனத்தை மூடியுள்ளனர். இந்த மாதம் பணிபுரிந்ததற்கான ஊதியம் எதுவும் தற்போது வரை வழங்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்குட்பட்ட கீழையூர் பகுதியில் தனது வீட்டு முன்பு தோண்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் பணிகளை தடுத்து நிறுத்தியதோடு வீட்டிற்கான குழாய் இணைப்பையும் சிலர் உடைத்துள்ளதால் வீட்டில் வாழ முடியாத நிலை உள்ளதாக கூறி ராணுவ சீருடையுடன் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்த துணை ராணுவ வீரரால் பரபரப்பு ஏற்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் 24 மணி நேரத்திற்குள் கழிவுநீர் கால்வாய் பணிகளை முடித்து புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அனுப்பி வைத்தார். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மழைநீர் வடிகால் வாய்க்கால் போட சொன்னது சாங்ஷன் ஆச்சு. சிஎம் செல்லுக்கு கால் பண்ணி சொன்னோம். சிஎம் சார் உடனே இதை ஆக்ஷன் எடுத்து உடனே 100 மீட்டருக்கு போட சொன்னாங்க. ஆனால் போட வந்ததையும் பக்கத்து வீட்டுக்காரங்க சைடில் இருக்கவங்களாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அது ஊர் நம்ம கிராம சபை கூட்டம், மேலூர் டிஆர்ஓ சார்ட்ட எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எல்லாரும் ஆக்சிடென்ட் வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. தோண்டி போட்டு 2.5 மாதம் ஆச்சு. ஜேசிபி வச்சு தோண்டி போட்டாங்க. நாங்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடம் கூட போக முடியல. தாண்டி எங்கள் அப்பா தான் தூக்கி விடுற ஒரு குழந்தைகளா 11 குழந்தைகள் இருக்குது அந்த ஏரியாவில் அந்த வாக்கியா போடுற முன்னாடி. ஆனால் இது யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி இதுக்கான லீவ் எடுத்து இங்கே வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து குறைகளை சொன்னேன். அவங்க உடனே 24 மணி நேரத்தில் வந்து இந்த குறையை தீர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த திம்மச்சந்திரம் கிராமத்தில் ஸ்ரீ சப்பலம்மா கோவிலில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாட்டுத் திருவிழா பூஜையுடன் தொடங்கியது. இந்த மாட்டுப் பண்டிகையில் மாடுகளை வாங்கவும் விற்கவும் தமிழகம் மட்டும் அல்லாது ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்கவிருக்கின்றனர். இந்த திருவிழா ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் இருந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் ஆட்டோக்களுடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஆட்டோ கார்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள வடலிவிளை அரசு பள்ளியில் ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடங்களை எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் அரசு பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகளை கட்ட தனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியை ஒதுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.